கம்பு கொடுவெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே சண்டைக்கு போகிறேன்னு தானே நினைக்கிறீங்க? சண்டைக்கெலாம் இல்லைங்க, அறுவடை பண்ணுறதுக்கு தான். பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கா, இந்த கம்பு வச்சு நல்லா தட்டி விட்டு பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய் பார்த்தா அந்த குச்சி எவ்வளோ குட்டியாக இருக்குது, அது எட்டவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை இப்போதைக்கு விட்டுட்டு, ஒரு வாழைத்தார் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்திருந்தது, அதுக்குள்ளே மரம் சாஞ்சிருச்சுங்க. அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிலே கிளம்பிட்டோம். இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா பஞ்சாமிரத வாழையாமா, நல்லாயிருக்கும் பழம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக. பாருங்கள், அந்த வாழை மரம் தான் அது. நல்லா செவந்துட்டே வந்துச்சு, டக்குன்னு சும்மா லைட்டாக காத்தடிச்சதுக்கே சாஞ்சிருச்சு. நல்லா ஃபுல்லாகவே பழுத்துருச்சு பாருங்கள். அங்கே பார்த்திங்கன்னா நல்லா குருவிலாம் சாப்பிட்டு வச்சுருக்கு. அப்புறம் நானும் ஒரு பழம் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து சாப்பிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நல்லாவே இனிப்பாக இருக்கும், பஞ்சாமிரத வாழைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்தது. அங்கேயே பறித்து ஒன்று சாப்பிட்டு, எங்கே பார்த்தாலும் இந்த வெயில் காலத்தில் எறும்புக்கு பஞ்சமே இல்லைங்க, அங்கேயே என்னை பிடிச்சி கடிச்சு வச்சுச்சு. இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா சோளம் வரைச்சி தண்ணி கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு வாழைத்தோப்பு தான். இன்னும் வாழைத்தோப்புன்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் பெரிய தோப்பாகலை, பக்கமாக தான் வச்சோம். வெயிலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கட்டினாலுமே ரொம்ப பயங்கரமாக வெயில் அடிக்குது, அதனால் தாக்கு பிடிக்க முடியல மரத்தினால. அதனால் இவ்வளோ அழகாக இருக்குது தோப்பு. இது வந்துட்டு குழி வாழையாமா, என்னோட ஹைட்டு கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளே வாழைத்தார் வந்துருச்சு. மழைக்காலமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 சீப்பு வச்சுருக்கு, அதுவும் பெருசாகும். இங்கே பாருங்கள், தலைவர் ஈரத்துக்கு வந்து இங்கே படுத்துட்ருக்காரு. அவ்வளோ வெயில் அடிக்குது, தாக்கே பிடிக்க முடியல. நம்ம அந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை வெட்டலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அந்த சுற்றி இருந்ததெல்லாம் வெட்டி விட்டுட்டு, வெட்டலைன்னா வெட்டுறதுக்கு கரெக்டாக வசமே வரல. அது இல்லாமல் எடுத்துகிட்டு போன கொடுவல் வந்து மண்டை கொடுவல் நல்லாவே வெட்ட மாட்டேன்ட்டுருச்சு. எப்படியோ ஒரு வழியாக அதிலே நான் வெட்டி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மருந்தெல்லாம் எதுவுமே அடிக்கலை, எதுவும் உரமெல்லாம் போடலை. அங்கே வந்து கரெக்டாக அந்த வாழை மரம் இருந்த இடத்துல வந்துட்டு பைப் செட்டிங்கு, காட்டுக்கு எல்லா காட்டுக்கும் தண்ணி பாய்க்கல, அங்கே கொஞ்சம் தண்ணி வரும், அதனாலேயே அந்த மரம் எப்படியோ நல்லா பெருசாகிட்டு தார் வச்சிருச்சு. அது மரத்துலேயே பழுத்த வாழைப்பழம், நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கொண்டு வந்து வச்சாச்சு. ரொம்ப பெரிய தாராக வைக்கலைனாலும் ஓரளவுக்கு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாலை வீட்டுக்கிட்டேயே மேலே ஒரு பப்பாளி மரம் இருக்கா, அதில் ஒரு காய் பார்த்திங்கன்னா நல்லா செவந்திருந்தது. நான் வச்சுருந்த குச்சியை வச்சு தட்டலான்னு பார்த்தா அந்த குச்சியே உடஞ்சி போச்சு. இந்த பைப் பார்த்திங்கன்னா தண்ணி கட்டுற பைப்பு, அதை வச்சு தள்ளினாங்களா விழுந்துருச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பெரிய பழம்தான். பாருங்கள், கீழேலாம் நல்லா பழுத்துருச்சு, மேலே கொஞ்சம் லைட்டாக பச்சையாக இருக்குது. அந்த மரம் இருக்கிற ஹைட்டுக்கு அந்த குச்சி வச்சுலாம் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த தண்ணி பாய்க்கிற பைப்பே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அதை என்னால் தூக்கியே நிறுத்த முடியல. நிறுத்தினா அந்தானே வளைஞ்சிட்டு போகுது, இந்தானே வளைஞ்சிட்டு போகுது, ஸ்டிஃபாகவே இல்லை. ஒரு வழியாக அதையே வச்சு எப்படியாவது அந்த 3 பழத்தையும் பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தட்டு மாதிரி பறிச்சிட்டேன். பாருங்கள், அதை நேராக வச்சு என்னால் நிற்கவே முடியல. ஒரு வழியாக தட்டு மாதிரி 3 பழத்தையும் பறிச்சிட்டேன். வெற்றிக்குரிய போட்டு அப்புறம் என்ன பழத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். 3 பழம் இருந்தது, அதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வாழைத்தார் பக்கத்துலேயே வச்சுருவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கே எதுவும் கற்று இல்லைங்க, அதனால் அந்த கொடுவால்லையே வச்சு வெட்டலான்னு சொன்னால் அது சைடாக போகுது. இன்னும் இந்த பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்காயாக இருந்தது. எங்கள் ஆயா வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். நல்லா நிறைய விதை இருந்தது, அந்த விதையெல்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பழுத்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு கோழி வேறு அடை வைக்கணுங்க, அதனால தான் சரி மணல் அள்ளிட்டு போயிட்டுருக்கேன். பார்த்திங்களா எத்தனை முட்டைன்னு சொல்லிவிட்டு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, இங்கே தான் கோழி எல்லாமே இருக்கும். பிடிக்கலான்னு சொல்லிட்டு போனால் ஓடிக்கிட்டே இருக்குது. தான் அந்த செவலை கலரில் இருக்கு இல்லையா, அந்த கோழி தான். இந்த வெள்ளை கோழி வந்து ஏற்கனவே அடைப்படுத்துக்குச்சு.
நானே எங்கள் ஆயாவும் சேர்ந்து தான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். இந்த அண்ணன் வளர்க்கனால ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பிடிச்சிட்டோம். இதை பிடிக்கிறதுக்குள்ளே அங்கே பாருங்கள், அந்த சாவல் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. விட்டால் நம்மளை வந்து கொத்தியே சாவடிச்சிட்டு பழகுது. அவ்வளோ கோவம் வருது அதுக்கு. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் கத்துறாங்கன்னு. இந்த கோழி தான் அந்த கோழி. எல்லாமே நாட்டுக்கோழி தான், சிறுவடை கோழி. சின்னதாக இருந்தாலுமே நல்லா குஞ்சு பொரித்து நல்லா அதை காப்பாற்றிடும். அங்கே வந்துட்டு அந்த சாலையில் வந்து காக்கா வருதுன்னு சொல்லிட்டு படிக்கடியில் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம். அது படுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ